உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மீனம் ராசியின் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ஏழரை சனியின் முதல் பகுதி ஆரம்பித்திருக்கும் நிலையில் உங்களுக்கு இந்த புத்தாண்டு கிடைக்கிறது. ஜென்ம ராசியில் ராகுவும் 3ஆம் ஸ்தானத்தில் ராசி அதிபதி குருவும் அமர்ந்துள்ளார்கள். ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு மீனராசியை விட்டு விலகி கும்பராசியில் வலம் வர ஆரம்பிக்கிறார். மே மாதம் 11ஆம் தேதியன்று ராசிநாதன் ரிஷபராசியை விட்டு மிதனத்துக்கு மாறுகிறார். மே மாதம் 10ஆம் தேதி வரை வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். சிறு சிறு குடும்ப பிரச்சனைகளினால் நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படும். அதன் காரணமாக மனதில் டென்ஷன் உண்டாகும். கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அந்யோன்யம் பாதிக்கப்படும். பழைய கடன்கள் இருந்தால் தொல்லை தரும். வெளியூர் பயணங்களின் போது பொருள்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். ஏழரை சனியின் தாக்கத்தினால் சிறு விபத்துகள் ஏற்படக்கூடும். பரிகாரம் பலனளிக்கும். திருமண முயற்சிகளில் தடங்களும் தாமதமும் குழப்பமும் உண்டாகும். வயிறு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணமாகும். இந்நிலை மே மாதம் 10ஆம் தேதி வரை நீடிக்கும். 11ஆம் தேதியிலிருந்து புத்தாண்டு முடியும் வரையில் சிரமங்கள் படிப்படியாக குறையும். உத்தியோகம். ஏழரை சனியின் தாக்கம் நீடிக்கிறது. ராகு ஜென்மராசியில் நீடிப்பதால் ஏப்ரல் 25ஆம் தேதி வரையில் வேலை பார்க்கும் இடத்தில் பல பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். அதன் பிறகு ராகு ஜென்மராசியை விட்டு விலகிவிடுவதால் அலுவலக சூழ்நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு நியாயமாக வழங்க வேண்டிய பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஆகியவை காரணமில்லாமல் மறுக்கப்படும். உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் ஏற்படும். பல தருணங்களில் வேலையை விட்டுவிடலாமா என்ற கவலை கூட ஏற்படும். ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து மனதில் ஏற்பட்ட இந்த பயம், வெறுப்பு ஆகியவை படிப்படியாக நீங்கும். மீண்டும் பணிகளில் உற்சாகம் மேலிடும். செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து புத்தாண்டு முடியும் வரையில் மீண்டும் அலுவலக சூழ்நிலையில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மேலிடும். பலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. தொழில் வியாபாரம். இப்புத்தாண்டு முடியும் வரையில் ராசிநாதன் குரு பகவான் அனுகூலமாக இல்லை. வர்த்தகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவானும் ஏழரை சனி காலத்தை நடத்தி கொண்டுள்ளார். ஜென்மராசியை விட்டு நகர்ந்தராகவும் விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். பண விஷயங்களில் அதிஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். சந்தையில் கடினமான போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும். நிதி நிறுவனங்களின் ஆதரவு மற்றும் உதவிக்காக பாடுபட வேண்டியிருக்கும். விற்பனை மற்றும் விஸ்தரிப்பு திட்டங்களை அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அதிக முதலீட்டில் ஈடுபட வேண்டாம். கலைத்துறையினர். வருடம் முழுவதும் கிரக நிலைகள் ஓரளவே நன்மை செய்யும்படி அமைந்துள்ளன. ஏப்ரல் மாதம் முடியும் வரை வாய்ப்புகளும் வருமானமும் அளவோடு கிடைக்கும். மக்களிடையே புகழும் செல்வாக்கும் குறையாது. இருப்பினும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது. திருமணமாகிய கணவன் மனைவியரிடையே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். தசாபுக்திகள் சாதகமாக இல்லாவிடில் விவாகரத்தில் கொண்டுவிடக்கூடும் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. அரசியல் துறையினர். கட்சியில் ஒரு பகுதியினர் உங்களுக்கு ஆதரவாக செயலாற்றுவார்கள். இருப்பினும் உங்களுக்கு எதிர்ப்பும் உருவாகி வருவதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. நீங்கள் நெருங்கி பழகிய பல நண்பர்களே உங்கள் நலனுக்கு எதிராக செயல்படுவதை அறிந்து மனதில் வேதனை உண்டாகும். உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் சாதுரியமாகவும் வளைந்து கொடுத்தும் நடந்து கொள்வது நன்மை செய்யும். மாணவ மாணவியர். புத்தாண்டில் முதல் 3 மாதங்கள், அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி வரை கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரை ஓரளவு சாதகமாகவே அமைந்துள்ளன. மீண்டும் அதே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் முடியும் வரை ஆதரவாக இல்லை. மாறி மாறி வரும் இந்த கிரக நிலைகளினால் தேவையற்ற சிந்தனைகளும் மனதை பாதிக்கும். விவசாயத்துறையினர். புத்தாண்டின் ஆரம்பத்திலிருந்தே வயல் பணிகளில் கடின உழைப்பிற்கும் உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைப்பதும் சற்று கடினமே. இருப்பினும் விவசாயத்துக்கு அவசியமான அடிப்படை வசதிகளுக்கு எந்தவித குறையும் இருக்காது. நவம்பர் 23ஆம் தேதியிலிருந்து கிரகங்கள் அனுகூலமற்ற நிலைகளுக்கு மாறிவிடுவதால் விளைச்சல் குறையும், வருமானம் பாதிக்கப்படும். இந்நிலை வருடம் முழுவதும் நீடிக்கும். பெண்மணிகள். உங்கள் ராசிக்கு நாதனான குரு பகவான் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. இருப்பினும் சுக்கிரன் மற்றும் பெரும்பான்மையான மாதங்களில் உங்களுக்கு சாதகமாகவே சஞ்சரிக்கிறார். பரிகாரம். தினமும் வீட்டின் பூஜை அறையில் கந்தசஷ்டி கவசம் படித்து வருவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.